ஃப்ரெண்ட் வணக்கம். வணக்கம். முதல்ல ஒரு விஷயம், வெறும் 20 நாள் தான் ஆச்சு நம்ம 2 பேர் சேர்ந்து ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சு. இந்த சேனல்ல பிஓவி சேனல்ல இளமலம் பிஓவி இந்த சேனல்ல நம்ம பேச ஆரம்பிச்சு வெறும் 20 நாள்ல மொத்தமே ஒரு 18 வீடியோ 17 வீடியோ போட்டிருப்போம். 20 நாள்ல 25,000 பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்முடைய நன்றிகளை முதல்ல மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், நம்மளோட அரசியல் தெரிஞ்சவங்க நிறைய பெரியவங்க எல்லாருமே. ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டு அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே கேட்டு நம்மளோட அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. கமெண்ட் செக்ஷன்ல அவ்வளவு அன்பை வெளிப்படுத்துறாங்க. நேத்து போர் அடிச்சுச்சான்னு கேட்டதுக்கு எங்களுக்கு போர் அடிக்கல, நீ அடி. ஸோ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. 20 நாள் ஒரு நாளைக்கு ஆவரேஜா மோர் தென் 1000 பேர் மேல சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் இது நடந்துறது கிடையாது. அந்த வகையில ஏதோ ஒரு வகையில நம்ம ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு மூலையில இடம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா இந்த தேர்தல் வரைக்கும் மட்டும் இல்ல, இதையும் சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடாதீங்க அப்படின்ட்டு. தொடர்ந்து பண்ணணும். தேர்தலுக்கு அப்புறம் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் இல்ல, தேர்தலுக்கு அப்புறமும் கூட அது எந்த கவர்மெண்ட் அமைஞ்சாலும் சரி, நம்ம கண்டிப்பா மக்களுக்காக பேசுவோம், மக்கள் பிரச்சனை பேசுவோம். இந்த முட்டு கொடுக்கறது, அந்த சைடு எடுக்கிறது, இந்த சைடு எடுக்கிறது அப்படிங்கறது நமக்கு திமுக பிடிக்காது. ஓப்பனா நம்ம இதுல வந்து நடுநிலைன்னு சொல்லி நம்ம நாடகம் போடலைங்க. திமுக வரக்கூடாதுன்றது ஓப்பனா தான் இருக்கும். திமுகவை கவர்மெண்ட் மாறதான் போகுது, ஆனாலும் திமுக நான் அடிப்பேன். அது ஓகே ப்ரோ. அதுக்காக ஏதோ ஒரு கவர்மெண்ட் புதுசா வந்துருச்சுன்னு ஒண்ணு ஜஸ்ட் வந்து சில பேர்லாம் இருக்காங்கல்ல அண்டாக்கள், அந்த ரோல் பிளே பண்ண கூடாது ப்ரோ. அது நம்ம பண்ண போறது வரவும் வராது. ஓகேவா? பட் டிஎம்கே வரக்கூடாதுன்றது நம்ம ஓப்பனா தான் சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம ஒன்றும் நியூட்ரல், நான் பயங்கரமா எல்லாருடைய பிளஸும் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. டிஎம்கேவை நான் எதிர்க்கிறதுக்கும் சரி, நீங்க எதிர்க்கிறதுக்கும் சரி, வெறுமனே ஆட்சி, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்ல மற்ற விஷயங்கள் மட்டும், ஊழல் இதெல்லாம் மட்டும் இல்லை ப்ரோ. எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வேற ஒண்ணு. நான் ஒரு தமிழன், ஒரு தமிழனா எனக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்கு காரணங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. வெறுமனே வந்து 2009 நடந்த இனப்படுகொலை மட்டும் கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல தமிழர்கள் எத்தனை பேர் மினிஸ்டரா இருக்காங்க, தமிழர் அல்லாதவங்க நான் பேசணும் சரியா? அது ஒண்ணு மட்டும் கிடையாது. எனக்கு இந்த பொலிட்டிக்கல் மொனோபொலியை நான் ஹேட் பண்றேன் பிரதர். ஒரு ஏரியானா பரவாயில்ல, நான் டாபிக் குள்ள போகாம ஏதோ பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேன், நாளைக்கு வேற யாராச்சும் ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் கூட நான் திமுக அப்பயும் கூட எழக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா பிரதர், எழுத்தாளர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புத்தகம் எழுதுறவங்க, அவங்க இவங்க, அதுவும் அவங்க சொன்னபடி தான் நடக்கும். ஒரு புக் ஃபேர் நடந்தாலும் அவங்க மொனோபொலி தான் அங்க இருக்கும். ஒரு சினிமா அவங்க மொனோபொலி தான் இருக்கும். தொடாத ஃபீல்டு என்ன இருக்கு ப்ரோ? எல்லாத்துக்கும் பிசினஸ் இருக்கு. எல்லாத்தையுமே கையில் எடுத்து நாங்க ஃபங்க்ஷன் பண்ணணும்னு இந்த தமிழ்நாடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னு நாங்க நினைக்கிறோமோ அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகணும். நாங்க என்ன நியூஸை மக்கள் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நியூஸ் தான் மக்கள் கேட்கணுன்ற அரசியலை திமுக பண்ணுது. அட்லீஸ்ட் திமுக எதிர்கட்சியா வந்தாலாச்சும் கண்ணா பின்னாடி சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியாச்சும் பிரச்சனைகள் மக்களுக்கு போய் சேரும். அதனால ஏன் ஸ்டாண்டு மாறாது. ஓகே ரைட், நம்ம ரொம்ப ஆரம்பத்திலேயே ஒரு மாதிரி போறோம்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னும் கொடுமையாக அடிச்சிருக்கலாம். இப்போ ரீசெண்டா பேசுனதுனால எனக்கு பிடிக்கல. ஆரம்பத்துல இருந்தே அடிச்சு ஒரு வன்மவாதி என்பது இப்பொழுது புலப்பட்டு விட்டது. வரும்போது வன்மம் இல்லாமல் எப்படி நம்மளாம் எவ்வளவு கம்மி கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் வேற லெவல். ஓகேவா, நம்ம பரவாயில்ல போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. விஜய் தமிழக வெற்றி கழகம் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய பிளான் படி நேத்து அவங்களுடைய 234 வேட்பாளர்களையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல அவருடைய பரப்புரை ஆரம்பிச்சிருக்கணும். பெரம்பூரை தொடர்ந்து கொளத்தூர், வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், அண்ணா நகர் 5 தொகுதிகள்ல அவரு இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணி அதுதான் இன்னைக்கெல்லாம் பிளாஷ் நியூஸா ஓடிட்டு இருந்திருக்கணும். ஆனா எதுக்குமே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் சைடு வந்து கிளைம் பண்ணுது. தமிழக வெற்றி கழகம் கிளைம் பண்றாங்க. என்னன்னா, நாங்கெல்லாம் பர்மிஷன் கேட்கிறோம், லெட்டர் மட்டும் கொடுக்கல, நாங்க அவங்க சொல்ற அந்த சுகிதா ஆப் ஏதோ ஒரு ஆப், அதுலயும் நாங்க முறைப்படி நாங்க எல்லாமே அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் ஏதோ காரணம் சொல்லி எங்களை தடுத்துட்டே இருக்காங்க. நாங்க பிரச்சாரம் பண்ண விடாம திமுக பயப்படுது. திமுக இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட், அது அந்த ஆர்குமெண்ட் டிஎம்கே சைடுல எடுத்துக்கிறாங்க. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு, இப்பயும் திமுக ஏங்க குறை சொல்றீங்க, போயிட்டு தேர்தல் ஆணையத்திட்ட பேசுங்க அப்படின்லாம். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எப்படி இல்லாம இருக்கும். ஸோ அதை மறைமுகமாக நீங்கள் பண்ணுறீங்க, மிரட்டல், இடம் கொடுக்குறவங்கள. இப்போ ஒரு தேர்தல் பணிமனை போடுறதுன்னா அங்கே ஒரு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு கிரிட்டிசிசமும் டிவிகே மேலே வைக்கப்படுது, விஜய் மேலே வைக்கப்படுது. என்னன்னா, ஏன்பா இது வந்து நீங்கள் ஒரு பேட்டர்னை எடுத்துக்கிட்டீங்களா? எங்களுக்கு பர்மிஷன் இல்லை, நாங்கள் வெளியே வர முடியல, நாங்கள் பேச முடியல, எங்களுக்கு வந்து எங்களை வந்து ஒடுக்குறாங்க,
அப்படிங்கறதே ஒரு பிரச்சாரமா எடுத்துட்டு போறதுக்காக இதெல்லாம் நீங்க வேணும்னே பண்றீங்களா? தப்பா அப்ளை பண்றது, தப்பா பர்மிஷன் கேக்குறது, ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணாம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு அப்புறம் எங்களை இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்றது, இப்படி இதை வச்சு நீங்க வந்து அரசியல் பண்றீங்களா? இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கிறாங்க. விஜய் வந்து விளம்பரம் தேடுகிறார். வெளியே வந்து 20 நாள், ஒரு நாளைக்கு 3 தொகுதி 4 தொகுதி 5 தொகுதி மக்களை சந்திச்சு பேசுறதுக்கு அவர் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இப்படிலாம் அவர் நாடகம் போட்டு அவர் பக்கமா அவர் வந்து ஒரு அட்ராக்ஷனையோ ஒரு ஒரு அரசியலோ திருப்ப பாக்குறாருன்னு ஒரு பார்வை இருக்குது. இது வந்து வெறும் திமுக காரங்க மட்டும் இல்ல, எல்லா சைட்ல இருந்தும் வைக்கிறாங்க. இந்த இடத்துல நான் இன்னைக்கு சில என்ன சொல்றது, ஒரு சீனியரான அதிகாரிகள் கிட்ட கூட நான் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு, தமிழ்நாட்டு அளவில் இல்லை, இந்திய அளவில் இருக்கக்கூடிய அவங்க சொன்ன கருத்தை நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்க ஒப்பீனியன் கேட்கறேன். அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் 2 சைடுமே எடுத்து வச்சேன். இப்படியும் ஒரு அலிகேஷன் இருக்குதுங்க, விஜய் சைடுல இருந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, எங்களை தடுக்கிறாங்கன்ற ஒரு அலிகேஷனும் இருக்குது. எதை நாங்க நம்புறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு கணக்கு சொன்னாங்க. இல்லப்பா, சீரியஸாவே விஜய் பிரச்சாரம் பண்றதை திமுக விரும்பல. உண்மை அதான், அதுதான் என் சைடு ஆன்சரும் அதுதான். நீங்களே சொல்லிட்டீங்க அதை. ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது கண்டிப்பா அதான். கண்டிப்பா திமுக பயப்படுதுங்க. ஏன்னா இம்பாக்ட் நம்ம பார்த்தோம், நம்ம சர்வேல இம்பாக்ட் நான் கிரவுண்ட்லயும் போய் கேட்டிருக்கேன். அது நான் பல இடத்துல சொல்லிட்டே இருக்கேன். சென்னையில விஜய் இம்பாக்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். திமுக இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் விஜய். சென்னையில ரொம்ப ரொம்ப அதிகமா. ஏன்னா விஜய் பிரச்சாரம் பண்ணா திமுக சென்னை ஓட்டு சதறும். இது வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம். பிராக்டிகலா உண்மை அது. ட்ரூ. இப்போ விஜய் வந்து யார் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்றாரு அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெறும் டிஎம்கேவுடைய கூட்டணி ஓட்டை மட்டும்தான் ஸ்ப்ளிட் பண்றாரா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நான் லாஜிக்கலா நான் அந்த சர்வேஸ் ஆகட்டும், கள நிலவரம் ஆகட்டும் அனலைஸ் பண்றவங்க நான் பேசும்போது எந்தெந்த என்ன சொல்றது, அது பேர் மண்டலத்துல எந்த கட்சி யூஸ்வலா ஸ்ட்ராங்கா இருக்குமோ அவங்களுடைய ஓட்டை டேமேஜ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை திமுகவுடைய கோட்டைன்னு சொல்றாங்கன்னா அங்க திமுகவுக்கு தான் அடி. ஆமா. இப்ப கொங்கு ஏடிஎம்கேவுடைய கோட்டைன்னு சொல்றாங்க அப்படின்னா கொங்குல விஜயோடைய ஃபேக்டரால ஏடிஎம்கேக்கு ஒரு டேமேஜ். இது வந்து ஏடிஎம்கே சம்பந்தப்பட்ட ஆட்கள் சொல்றாங்க. ஆனா எங்க வெற்றி வாய்ப்பு மிஸ் ஆகாதுங்க, அந்த அளவுக்கு நாங்க மார்ஜின் வித்தியாசம் மெயின்டைன் பண்றோம். ஆனா ஓட்டு பெரியது தான். சென்னையில திமுக டேமேஜ் பண்றாருன்னா கொங்குல எங்களை டேமேஜ் பண்றாரு. இதுல மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, ஓப்பனா பேசுறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இஷ்யூ என்னன்னா, வழக்கமா 2021 தேர்தல் எடுத்துக்கலாமே, கவுண்டிங் அப்படின்னு வருதுன்னா ஏடிஎம்கேவுடைய அந்த இப்போ திமுகவுக்கு லீடிங் 1 2 3 4 10 5 20 அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். ஏடிஎம்கேவோட லீடிங் 1ன்னு ஸ்டார்ட் ஆகுறதே சென்னைக்கு வெளியே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கும்மிடி பூண்டியில தான் ஃபர்ஸ்ட் தொகுதின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அங்கிருந்து அப்படியே திமுக லீடிங் வந்து சென்னையிலேருந்து கீழே இறங்கும் போது தான் ஏடிஎம்கேவோட லீடிங் ஸ்டார்ட் ஆகும். யூஸ்வலா சென்னை அப்படி ஹோல்ட் பண்ணும் திமுக. ஆமா, கரெக்ட். நிறைய டைலாக்லாம் சொல்லுவாங்களே, எங்க பெல்ட் இன்னும் ஓப்பனே ஆகலங்க அப்படின்லாம், எங்க பெட்டி இன்னும் திறக்கவே இல்லை பண்ண சொல்லுவாங்க. இந்த வாட்டி விஜயோடைய பிரசன்ஸ் வந்து சென்னையில திமுகவை பயங்கரமா கொலாப்ஸ் பண்ணுதான் பிரதர். கண்டிப்பா பண்ணுது, பண்ண போகுது. இது வந்து இவங்க இது பண்ண இவங்க நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூலாம் எடுத்து வச்சிங்களா, இவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. விஜய் வந்து சோம்பேறித்தனம் பண்றாரு, பப்ளிசிட்டி வந்து பண்றாருங்க. பப்ளிசிட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றேன் பண்ணாலும் தப்பு இல்லைங்கிறேன். அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன்ல என்னென்னமோ வித்தைகள்லாம் காட்டுறீங்க. 150 பட்டி போடும்போது அதை வந்து எவனும் வந்து கேள்வி கேட்கல. திமுக ஆதரவாளுங்க கரூர்ல 150 பட்டி 200 பட்டின்னு சொல்லி ஒரு பூத்துக்கும் பட்டி போடுறதெல்லாம் எவனும் கேள்வி கேட்கல. ஸ்டண்ட் பண்றது அப்படின்னு ஸ்டண்ட் பண்றாங்கன்னு ஸ்டண்டே பண்ணாலும் அது அவங்க பாலிடிக்ஸியா பண்ணுவாங்கயா, அப்படிதான் நான் பாக்குறேன் பிரதர். இது இவங்க பண்ண வந்து எல்லாருக்கும் தெரியதான் போகுது. இன்டென்ஷனலாக பண்றாங்க. ஏங்க பல விஷயம் இன்டென்ஷனலாக பண்ணியிருக்காங்க, அது இன்னும் ப்ரூவ் ஆகல. அதனால அதை பத்தி நம்ம அது கன்க்ளூஷனுக்கு போகக்கூடாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்களா, எந்த பிளானுமே அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாத லெவல்ல திமுக வச்சுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இங்க அலோவா அங்க அலோவ் பண்ண மாட்டேன். இப்ப கூட ஏதோ சொன்னாங்க பாரு, குழி நோண்டி வச்சிருக்காங்க ஏதோ ஆபீஸ் பெரம்பூர்ல. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இது வந்து ஓகே, நீ பண்ணுப்பா, நீ பிரச்சனை பண்ணாம விடு. இதெல்லாம் டிவிகேக்கு தான் வந்து சாதகமா போய் முடிய போகுது. என்னன்னா சென்னையில திமுகவுடைய முதுகெலும்ப டிவிக்கே முறிச்சிரும். நம்ம டீம் சர்வேலயே அதானங்க இல்ல 5+8 கண்டிப்பா உடைக்குது. 5 லீடிங் காட்டுச்சு, 5 வின்னிங், 8 வந்து நெக் டு நெக் காட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 20 டேஸ்ல என்ன வேணா நடக்கலாம். பட் நிலவரம் அப்படி இருந்துச்சு. அதனாலதான் விஜய் ஸ்டெப் இன் பண்றத டெஸ்பரேட்டா போய் தடுக்கிறாங்க.
அதை வந்து திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இது வந்து டிவிகேவுடைய குற்றச்சாட்டு. அதோடைய நீட்சியாக நேற்று விஜய் அறிக்கை விட்டிருந்தாரு. நான் விமர்சனம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் பிரதர். என்னங்க எத்தனை நாளைக்கு வெறும் அறிக்கை விட்டுருப்பீங்க? எத்தனை நாளைக்கு ட்விட்டர்ல அறிக்கை விட்டுருப்பீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோ போட்டு நீங்க சொல்ல மாட்டீங்களா? ட்விட்டர்ல விடுற அறிக்கை எத்தனை பேர்கிட்ட போய் சேரும்? எத்தனை ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு வில்லேஜ் அல்லது வந்து ஒரு சாதாரண ஒரு நகர்ப்புறங்கள்ல பேரூராட்சியில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு போய் சேரும்? ஏன் ஒரு வீடியோ போட்டு இதுதான் நடக்குதுன்னு நீங்க பேசிடுங்களேன் அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் எனக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையுமே உடைக்கிற விதமா விஜய் வந்து வந்துட்டார். கிளம்பி நேரா தலைமை செயலகத்துக்கு வந்து தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து மனு கொடுத்துருக்காரு. எங்களை இன்டென்ஷனலா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் இனிமேல் ஆச்சும் சென்னையில இனிமேலாச்சும் இறங்கி அடி அடி அடின்னு அடிக்கணும் விஜய். அடிச்சு துவைக்கணும். இது வந்து ரொம்ப நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா இன்னும் ஹாப்பியா இல்லை. நேற்று அந்த பொன்ராஜுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, ஹாப்பி. ஆனாலும் பத்தாது இப்படி இருக்கிறது. என்னென்னலாம் பண்றானுங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. உங்களை எங்கேயாவது வெளில வர விடுறானா போட்டு அடிச்சனா அவனே விலைக்கு போயிடுவான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. மக்கள் பலம் இருக்கு, அவ்வளோ பேர் இருக்காங்க கூட. பிளைண்டா அவன் 75 வருஷம் அரசியல் பண்ணி கூட்டம் சேர்த்ததோட நீ வரன்னு தெரிஞ்சனும் உன் பின்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சரியா? இதெல்லாம் இருக்கும் போது ஏன் யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கிற கேள்வி எனக்கு இப்பயும் வருது. இப்போ போய் கொடுத்துருக்காருல, இந்த நிமிஷத்துல இருந்து வெளில வந்தோடனே அடிக்க ஆரம்பிக்கணும். பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நான் சொல்றேன். அங்க போனதே அக்ரெசிவா இல்லைன்னு நான் சொல்றேன் ப்ரோ. பாலிடிக்ஸ் பண்ணலாம். நீங்க மேடையில பேசுறீங்க, நாங்க வந்து நாகரிகமா மரியாதையா நாங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவோம், இவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா அவங்க அப்படி நடந்துக்க மாட்டாங்க. இந்த அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பத்தி நீங்க எனக்கு தெரிஞ்சு விஜயோடைய குடும்ப ரீதியான விஷயத்தை வெளியே எடுத்து போட்டு இந்த மீடியா எல்லாம் பயங்கரமா அதை நியூஸ் ஆக்கும் போது தான் நீங்க அந்த பாயிண்ட் சொன்னீங்க. ஆமா, அக்ரெசிவ் பாலிடிக்ஸை கையில எடுங்க. அதுக்காக நீங்க வந்து ரோட்ல வந்து நில்லுங்க, தெருவில் இறங்கி பேசுங்க நாங்க சொல்லல. ஏன்னா சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்க சேஃப்டி மட்டும் இல்ல, உங்களோட மக்கள் சேஃப்டி. ஆமா, கண்டிப்பா. ஆனா த்ரூ மீடியா, த்ரூ வீடியோஸ் இறங்கி சாத்துங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. போட்டாட்டி நீ யாரா என்ன கேள்வி கேட்கறதுக்கு? அதே டோன்ல கேளுங்க. நீ யாரா என்ன கேள்வி கேட்கறதுக்கு? நீங்க என்னடா என்ன பத்தி பேசுறீங்க? ஹே உங்க கதைக்கு வருவோமா? அந்த மாதிரியே பேசலாமே. அதே டோன்லயே பேசலாமே. உங்க கதைக்கு வருவோமா? நீங்க யாரு என்னன்னு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டு நீ இங்க என்ன அடிச்ச, அங்க என்ன பண்ண, நேத்து ஒரு குழந்தை செத்துருச்சு, அதுக்கு என்ன பதில், இதெல்லாம் கேட்டே இருந்தனா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பின்னாடி வரும். செதறிடுவாங்க ப்ரோ. திமுக செதறிடும். டிவி கட் பண்ணி விட்டுருவாங்க, கரண்ட் கட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில என்கிட்ட பேசின ஒரு அதிகாரி பிரதர், அவர் சொல்றாரு, தம்பி விஜயுடைய அந்த மேடையில பேசினாரு, ப்ரிப்பேர் பண்ணி பேசுறாரு, 18 நிமிஷம் தான் பேசுறாரு, 15 நிமிஷம். ஆனா விஜய் பேச்சு எப்படி ரீச் ஆயிருக்குன்னு தெரியுமா தம்பி? 4.5 வயசு குழந்தையா, அவங்களுடைய ரிலேட்டிவ்ல ஒரு 4.5 வயசு குழந்தையா. அந்த 4.5 வயசு குழந்தை சொல்லுதான், ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அது ஒரு பாட்டு மாதிரி. இப்போ 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறதாகட்டும், திமுக ஒரு தீய சக்தின்றதாகட்டும், இதெல்லாம் ஒரு ஸ்லோகன் மாதிரி, ஒரு பாட்டு மாதிரி. என்ன ஆச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்க எண்ட் ஆஃப் த டே யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு டிசைட் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா இது ஒரு தீய சக்தி அப்படின்றத வந்து நிறுவிட்டார் மனுஷன். அதுதான் திமுக பயப்படுறதுக்கான காரணம். விஜய் பேசினா பட்டி தொட்டி வரைக்கும் போயிட்டு ரீச் ஆகுதுல்ல, அந்த பயம். அது எல்லாத்துக்கும் பயம் தான். ஏன்னா ஆஸ் நியூ கம்மர் இப்பயே அவங்க பார்த்துருப்பாங்க. அதான் இப்போ பல நிறுவனம் வச்சிருக்காங்க, ஃபோன் கால் சர்வே, அந்த சர்வேல எல்லாத்துலேயும் அதான் வருது. உங்களுக்கு விஜய் நைட் மேரா இருக்காருங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால மேலும் 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 என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பெரம்பூர்ல வந்து சிபிஎம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, கொடுத்தாங்கல்ல பாத்தீங்களா? கடைசி வரைக்கும் கொடுக்கல ப்ரோ. திருவொற்றியூர் தூக்கி கொடுத்துருக்காங்க. இப்ப திருவொற்றியூர்ல லோக்கல் எம்எல்ஏவா இருக்காருல்ல, சங்கர் நினைக்கிறேன். கடைசியா அண்ணன் சீமான் கூட அதுல கான்டெஸ்ட் பண்ணாரு. சங்கர் தான் ஜெயிச்சாரு, டிஎம்கே. அவர் நேரம் இவ்வளவு வரைக்கும் இருப்பாரு. ஓகேவா? திருவொற்றியூர் ஏன் தொகுதியை தூக்கி சிபிஎம் கொடுத்துட்டியே, பெரம்பூரே கொடுத்து தொலை வேண்டியது தானேன்ட்டு பயம். ஏன் கொடுக்கல? மாடு சில வேலை செய்ய மாட்டேன்ட்டாங்க. 7 சுத்தி இருக்கிற 7 தொகுதியில சதைச்சு விட்டுருவாங்கன்ற பயம். ஸோ அங்க திமுக தான் இறங்குது. பட் ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து அவங்க பாமக தான் கொடுத்துருக்காங்க. இப்பயும் பெரம்பூர்ல விஜய் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறது எல்லாருமே ஸ்ட்ராங்கா நம்பக்கூடிய விஷயம். களத்துல போனவங்களும் போன வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், டிஎம்கே ஓட்டு கொத்து கொத்தா போதான் விஜய்க்கு. பெரம்பூர்ல டிஎம்கேட பிரச்சனை என்ன தெரியுமா? இது பெரம்பூர்ல நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். இதே தான் சுத்தி இருக்கிற 6-7 தொகுதியிலையும் நடக்கும். அந்த ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, கிஷோர் பிரதர் கூட சொன்னார் ஒரு வீடியோல பேசும்போது. அங்கிருந்து அது வில்லிவாக்கம் வரைக்கும், அந்த பக்கம் ஏதோ ஒரு தொகுதி சொன்ன குளத்தூரா அங்க வரைக்கும் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ கோட்டை நம்பிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுடைய கவுண்டங்க வந்து கோட்டை விட போறீங்க, கோட்டை ஆக போகுது. அதுதான் விஜய் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு சென்னையில இறங்க விடாம இவங்க ஹோல்டு பண்றதுக்கான காரணம்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை
உண்மையான பாயிண்ட் ஆஃப் வியூ அது. டெஃபினட்டா உண்மை அது. ஆம், நான் இப்போ சொல்றேன் ப்ரோ, இந்த வீடியோ அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்களும் நம்ம கிட்ட பர்சனலா சொல்றாங்க, இது இங்கிலீஷ்ல சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் ரீச் ஆகிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ரீச் ஆகட்டும், உங்க வீடியோல பேசும்போது இதை இங்கிலீஷ்ல சொல்லுங்க, இதான் மேட்ரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்படிதான் இந்த விஷயம் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இந்த 20 டேஸ்க்கு மஸ்ட். டெஃபினட்டாக வேணும். நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணால் சென்னை தூக்கி சாப்பிட்றலாம். இன்னொன்று நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், சென்னையில் விஜய் நிறையா சீட் அடிக்க போகிறது சென்னையில் தான். நீங்கள் கன்ஃபார்ம் பாருங்கள். அப்படியா? கன்ஃபார்ம் அடிக்கிறார் சென்னையில், வெரி ஷோர். பட் என்னமோ சென்னை நான் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேக் போன் சப்போர்ட்டாக தான் இருக்க போகுது சென்னை. காங்கிரஸ்ல இருந்து ஒரு டீம் ப்ரோ, இன்ஃபேக்ட் நான் கேள்விப்படுறது ராகுல் காந்தியுடைய மறைமுக இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாகவே காங்கிரஸ்லேருந்து ஒரு டீமு விஜயை பேக் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஒரு செவி வழியாக மறைமுகமாக ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்க மாதிரி விஷயம் கேள்விப்படுறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஜோதிமணி ஒரு ட்வீட் போட்டு என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், புலம்பி தீர்த்துட்டாங்கல்ல. நீ காலில் பிரவீன் சக்கரவர்த்தி அதை கோட் பண்ணி ஒரு கார்ட்டூன் போடுறாரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் கார்ட்டூனில் ஒரு பீஸா இருக்குது, அது எவ்வளோ பெருசு இருக்குன்னா ஒரு இவ்வளோ பெருசு பீஸா, அது வந்து ஒரு 10-12 பீஸா கட் பண்ணலாம், ஓகேவா? அந்த பீஸாவை அதில் வந்து பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் லீடர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கேடர்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஆளாளுக்கு அந்த 12 பீஸை ஒரு 20-30 பேர் பிச்சிக்கிறதுக்கு சண்டை போடுற மாதிரி ஒரு இமேஜ். இதை போட்டு இன்றைய நிலைமை முட்டாள்தனம் அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு இமேஜ். பக்கத்தில் பெரிய பீஸா, அந்த பீஸாவில் மோர் தென் 20 பீசஸ் 30 பீசஸ் அந்த மாதிரி இருக்காது. அங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் சண்டையே போடாம அழகா ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சந்தோஷமா சிரிச்சு சாப்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் போட்டு புத்திசாலித்தனம் எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் அவர் போட்டிருக்காரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த பஞ்சாயத்தெல்லாம் வரும், இந்த இளவுலாம் வரும்ன்றதுக்காக தான் நாங்கெல்லாம் சொன்னோம், டிவிக்கே கூட போயிடலாம், இவங்க கூட நின்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் திமுக கூட இப்ப அடிச்சுக்கிட்டு உருள்றதுக்கா அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன்ட்டு ஒரு சிக்னலை போலிங்க்கு 20 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் போடுறாங்க. அப்படின்னும் போது தெளிவா தெரியுது, காங்கிரஸ்ல ஒரு டீம் டிவிகேக்கு வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி தயாரா இருக்கு. இன்னும் டீப் சவுத் எல்லாம் போகும்போது நல்லாவே வேலை செய்வாங்க. ஃபியூச்சர்ல மேபி நம்ம எதிர்பார்க்கலாம், ரெண்டு பேரும் ஒண்ணா பயணிக்கிறது கூட மேபி ஃபார் ஷூர் அது நடக்கும். ஸோ ஒவ்வொரு தொகுதியிலுமே இந்த கன்வர்ஷன் எப்படி நடக்க போகுது? திமுகவுக்கும் இதுல இன்செக்யூரிட்டி இருக்கும். ஏன் சொல்லுங்களேன், இப்போ காங்கிரஸ் வளர்த்து விடுன்னு தான் நினைக்கும், திமுக நினைக்கும் இவங்க வளர்த்துட்டா நம்மள மதிக்க மாட்டாங்க, ஆமா நம்மளோட பயங்கரமா முன்னாடி போயிட்டு இருப்பாங்கிறதுனால திமுகவும் கொஞ்சம் இந்த சித்து விளையாட்டுகள்லாம் விளையாடி என்னன்னாலும் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதை வந்து ஏதோ சும்மா ப்ரொமோஷனுக்காக அல்லது வந்து ஏதோ ஒரு இதுக்காக அட்டென்ஷன் சீக்கிங்காக டிவிக்கே பண்ணுதுன்னு மட்டும் நான் பார்க்கல பிரதர். ரியல் ஃபியர் ஃபேக்டர் நான் இதுல பாக்குறேன்னு தான் நான் சொல்லுவேன். டெஃபினட்டா அதான் உண்மை, கண்டிப்பா ஃபேக்ட் தான். டிஎம்கே இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் டிவிகே, அது ஊரறிஞ்ச விஷயம், எஸ்பெஷலி இன் சென்னை. ஆமா, அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு 20 தொகுதி இருக்குல்ல, அங்கதான் அவங்க பயப்படுறாங்க. ஆமாங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து விஜய் அவர்கள் நின்றுட்டு சென்னையில அடிச்சுட்டாரு வச்சுக்கோங்க, உதயநிதிலாம் யாருக்கு அந்த பேர்லாம் என்ன யாருப்பா அது உதயநிதிம்பாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு தான் இவ்வளோ வேலை பார்க்குறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஃபேஸை கொண்டு வந்துட்டாங்க, சேப்பாக்கில் தான் நிற்க போறாருன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டியும். சரியா, நீ சேப்பாக்கில் இருக்க, சேப்பாக்கிலே தோத்தா என்ன பண்ணுவீங்க? சேப்பாக்கில் தோக்க மாட்டாருன்னு நான் சொல்றேன், சேப்பாக்கிலே தோத்தா விஜய் சேப்பாக்கில் போட்டா இன்னும் சூப்பராக இருக்கும், நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். அதனால ஒரு பெரிய ஒரு நெக்ஸ்ட் 20 டேஸ் வெரி வெரி குரூஷியல். பவன் கல்யாண் பாலிடிக்ஸ் விஜய் பண்ணணும்னு சொல்லி ஒரு தியரி ஒன்று எடுத்துட்டு கார் மேல ஏறி உட்காந்து வருவாரு, ரோட்ல படுத்துப்பாரு சுத்தியல். விஜய் இப்படி பண்ணிடணும், பர்மிஷன் ஆகுது இன்னொன்னாவது நானாச்சு மக்களாச்சுன்னு சொல்லி போயிடணும்லாம் கூட சில பேர் சொன்னாங்க. இதுக்கு நான் ஒத்துழைக்கலைங்க, இதுக்கு ஐ எம் அகெயின்ஸ்ட். இல்லைங்க, இப்போ இது என்னமா நடக்கும், அந்த மாதிரி விஜய் பண்ணலாம், அவங்க எதிர்பார்க்கறது கரெக்ட் தான். இவங்களே என்ன பண்ணுவாங்க, கிரௌட் அமுச்சு விட்டு அந்த கிரௌட் யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆவாங்க. சரியா, அந்த மாதிரி வேலைகள் பார்க்க. கிரௌடு மட்டும் இல்ல, ஈவன் விஜய் தொண்டர்கள், விஜய் ஆடியன்ஸே, விஜயோடைய ஃபாலோவர்ஸே கூட இன்னும் அவ்வளவு மெச்சூர் ஆனதை நான் பார்க்கல. பவன் கல்யாண் ரோட்ல படுத்தாருன்னா சுத்தி போலீஸ் இருந்துச்சு, அது சுத்தி அவருடைய ஃபர்ஸ்ட் லெவல் கேடர்ஸ் இருந்தாங்க, அதுக்கு பின்னாடிதான் இருந்தாங்க, சேஃபா அவர் அந்த ஒரு வட்டத்துக்குள்ள அவர் படுத்திருந்தாரு. விஜய் எல்லாம் அப்படி நம்பி இவங்களை நம்பி படுத்தாருன்னா, சந்தானம் காமெடியில கலகலப்பு படத்துல கீழே சந்தானம் இருப்பாரு, மேல 3 பேர் அவருடைய அசிஸ்டன்ட் குண்டா இருப்பாங்க, அவங்க உழுந்து கிடப்பாங்கல்ல, அப்படி ஏறி படுக்கிறதுக்கான வேலை நிறைய என்ன சொல்றது, அப்படி ஒரு கிரேஸ்ல பண்ணக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்க. இவங்களை நம்பி அப்படி ஒரு பெரிய முடிவும் விஜய் எடுத்துட முடியாது. ஸோ அவருடைய மேக்சிமம் என்னவோ
அதை இன்னைக்கு நேர்ல போயிட்டு அவர் பண்ணியிருக்காரு. மினிமம்ல தான் இருக்கு. அது கண்டிப்பா மேக்ஸிமமா மாறணும். நான் திருப்பி ஸோ சொல்றேன். உங்க பார்வையில் இது மினிமம் தான். இது ரொம்ப மினிமம். நான் அப்படிதான் பாக்குறேன். என்னங்க இறங்கி அவங்கவங்க எப்படி அடிச்சு துவைச்சிட்டு இருக்காங்க. நீ தீய சக்தின்னு சொன்னா அந்த தீய சக்திக்கான எப்படி இப்போ வந்து முள்ளால தான் எடுக்கணுங்கிறாங்க. தீய சக்தியா நீங்க வந்து எதிர்க்கணும்னா இறங்கி அடிக்கணுங்க. வச்சு வாங்கு தெரிச்சிட்டு ஓடிடுவானுங்க. உங்களுக்கும் உங்க தொண்டர்களுக்கும் சேஃப்டியை என்ஷூர் பண்ணிட்டு ஆமா. இறங்கி சாத்துன்னு சொல்றீங்க. சாத்துங்கிறேன். இந்த மாதிரி அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணி இறங்கி அடிச்சா சென்னையில திமுக காலி. அவ்வளவுதான். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்னையில டிவிகேவால காட்ட முடியும். கண்டிப்பா காட்ட முடியும். பார்க்கலாம். அடுத்தடுத்த வர டேஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.